லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மருமகளா வாழ்ற இந்த குடும்பத்துக்குள்ள சாமி தான் வரணும். ஆனா வேற வழி இல்லாம ஒரு போலீஸா நான் வந்திருக்கேன். ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ண. கோயில் மாதிரி இருக்க உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. வருத்தப்படாதீங்க ஜான்சி. நீங்க ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க உங்க கடமையை செய்ய வந்திருக்கீங்க, தாராளமா செய்யுங்க. ஜான்சி மேடம், ஸ்ரீஜா பண்ண பாவத்துக்கு இது எப்பவும் நடந்திருக்கணும். அபிதான் ஸ்ரீஜா பண்ண அக்கிரமத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருந்து ஸ்ரீஜாவை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்திட்டு இருந்தா. அபி மாதிரி எல்லாருமே இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு பொறுமையா இருப்பாங்களா? திருப்பி அடிக்கதான் செய்வாங்க. நீங்க உங்களை கொலை பண்ண நினைச்சவள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. தாராளமா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீஜா அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மா, நான் ஸ்ரீஜாவை உங்க வீட்டுக்கே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுனால உங்க மான மரியாதைக்கு களங்கம் வந்துரும்னு நீங்க வருத்தப்படாதீங்க. இதுவும் என்னோட குடும்பம் மாதிரி தான். அதனால அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். நான் வந்த போலீஸ் ஜீப்பை கூட தெருமுனையில நிப்பாட்டி வச்சுட்டேன். ஸ்ரீஜாவை வெளியில கூட்டிட்டு போய் அங்க வச்சுதான் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். ஸ்ரீஜா எதுக்கு இப்படி சிரிக்கிறா? ஏய் ஸ்ரீஜா, என்ன நக்கலா சிரிக்கிற? ஸ்ரீஜா, இப்ப நீ சிரிக்கிறத நித்த போறியா இல்லையா? ஸ்ரீஜா இப்படி பேய் மாதிரி சிரிக்கிறானா? அப்போ என்னமோ ஒண்ணு பெருசா பண்ண போற அவ. ஏய் ஸ்ரீஜா, நக்கலா சிரிக்கிறத முதல்ல நிறுத்து. இப்ப நீ நக்கலா சிரிக்கிறத நிறுத்தல, உன் கையில விலங்க போட்டு அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன் ஜீப்புக்கு. ஹேய் ஜான்சி, உன்னால என்ன அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அரெஸ்ட் பண்ண முடியாதா? என்ன சொல்றா ஸ்ரீஜா? இது என்ன தெரியுமா? அரெஸ்ட் வாரண்ட். இது ஏன் கையில இருக்கு. அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நீ சொல்ற. என்ன ஜெயிலுக்கு போக போறோன்ற பயத்துல உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிங்கத்தை ஜெயிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கலாம், ஆனா அது என்னைக்குமே நடக்காது ஜான்சி. இந்த சிங்கத்தை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜான்சிய ஜெயிக்க ஸ்ரீஜா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா. ஏய்,
கண்டத பேசி என்ன மேலும் மேலும் டென்ஷன் பண்ணாத. நான் உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி குடுக்கற ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஹேய், நீ என்ன அரெஸ்டே பண்ண முடியாதுங்கற, அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும்னு சொல்ற? முட்டாள். ஏய், மரியாதையா பேசு. இல்லனா என்ன பண்ணுவ? ஜெயில தூக்கி போட்டுருவியா? என்ன ஜெயில போட உன்னால இல்ல, உன்னை பெத்த உங்க அப்பனால கூட முடியாது. என்னடி சொன்ன? உனக்கு தான் கை இருக்குன்னு ரொம்ப ஓங்காத, அப்புறம் நானும் ஓங்க ஆரம்பிச்சேனா நீ தாங்க மாட்ட. ஜான்சி மேடம், ஸ்ரீஜா திமிர் எடுத்து திரியறா, அவளை அடிச்சு இழுத்துட்டு போங்க. சந்தோஷ், நீங்க உங்க அம்மா அபிக்காக தான் இந்த ஸ்ரீஜாவை இந்த வீட்ல வச்சு அரெஸ்ட் பண்ண வேண்டான்னு நினைச்சேன். ஆனா எப்ப இவ இவ்ளோ திமிரா பேசி ஏன் கையவே பிடிச்சிட்டாலோ, இதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது. இவளை இந்த வீட்லயே வச்சு கையில விலங்க மாட்டி அரெஸ்ட் பண்ணி இவ திமிர அடங்க அடிச்சு இழுத்துட்டு போறேன். அப்பதான் இந்த ஸ்ரீஜாவுக்கு நான் யாரு, போலீஸ் பவர்னா என்னன்னு தெரியும். சூப்பர் மேடம், அப்படியே பண்ணுங்க. இவ தொலைஞ்சா சரி. நான் தொலையெல்லாம் மாட்டேன் சந்தோஷ். நான் எம, உங்க எல்லாருக்கும் நான் எம. என் பாச கயிறை வீசி அபிக்கு சப்போர்ட் பண்ற உங்க எல்லாரோட உயிரையும் நான் எடுக்காம விட மாட்டேன். ஒரு வாரம் அந்த கேஸுக்காக மேடம் எல்லாத்தையும் மேடம் அப்படி இருக்காதீங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒண்ணும் புரியல. ஜான்சி மேடம் தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். நீங்க எல்லாம் உடனே கிளம்பி ஜீப் எடுத்துக்கிட்டு சந்தோஷ் வீட்டு முன்னாடி வாங்க. ஒரு வெறி பிடிச்சவள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம். ஓகே மேடம், உடனே வர மேடம். வாங்க. ஜான்சி மேடம், நம்மள உடனே சந்தோஷ் சார் வீட்டுக்கு வர சொல்றாங்க. வாங்க போலாம். போல சார். வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க. உட்கார் ரவினா. உட்காருங்க மேடம், உட்காருங்க. வாங்க. ஓகே சார். மேனேஜர் சார், அபியும் சஞ்சய் இன்னும் வரல போல இருக்கு. அபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் சார். அப்புறம் ஏன் இன்னும் அபியும் சஞ்சயும் காணோம்? தெரியல சார். சரி, அபிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஓகே சார். மேனேஜர் சார், டோன்ட் ஸ்பீக் ஹார்ஷ் வித் அபி. ஓகே ஓகே சார். டாட், நாமளே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டோம். ஆனா அந்த அபியை இன்னும் காணோம். இது எனக்கு பெரிய இன்சல்ட்டிங்கா இருக்கு. ஐ ஹேட் திஸ். ரவினா, வெயிட் ரவினா, கூல், உட்காரு. இல்ல டாட், நீங்க எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். மும்பைல விரல் விட்டு என்ற டாப் பிசினஸ்மேன்ல நீங்களும் ஒருத்தர். உங்களுக்காக மத்தவங்க வெயிட் பண்ணி தான் இது வரைக்கும் நான் பாத்திருக்கேன். நீங்க ஒரு லோக்கல் டெய்லர், அந்த அபிக்காக வெயிட் பண்றத என்னால டாலரேட் பண்ண முடியல டாட். ரவினா, ப்ளீஸ் டோன்ட் பி ஆங்கர்.
அபி சஞ்சீவ் லேட்டா வர்றது அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருந்த அபிக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி நாம தானே வரவேணான்னு சொன்னோம். இப்போ திரும்பவும் வாங்கன்னு சொல்றோம். அந்த கன்ஃபியூஸ்ல அபி கொஞ்சம் லேட்டா வரா. அதை ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குற? விடு. ரவீனா, சாஸ்திரி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அபி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கூல். நீங்க ஆரம்பிக்க போற கம்பெனியை அபியை விட யாரும் உச்சத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அபியோட ஜாதகம் அப்படி. ரிஜிஸ்டர் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? அது எல்லாமே எப்பவோ ரெடி சார். நீங்க உங்க பொண்ணு ரவீனா, அபி சஞ்சீவ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணா போதும். அபி மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? வர்மா சார் உங்களுக்காக ரொம்ப நேரமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேனேஜர் சார், நாங்க இங்க தான் இருக்கோம். என்ன மேனேஜர் சார்? உள்ள போலாங்களா மேடம்? வாங்க. சார், அபி மேடம் சஞ்சீவ் சார் வந்துட்டாங்க. வாங்க சஞ்சீவ். ஹலோ சார். வாங்க அபி. உட்காருங்க. உட்காருங்க சஞ்சீவ். தேங்க்யூ சார். ஏ அபி, எங்க அப்பாவே உனக்காக வெயிட் பண்ண வச்சு உனக்கு முன்னாடியே எழுந்திருச்சு நிக்க வச்சுட்டல. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்கியே காட்டுறேன் பாரு. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல அபி. சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். நான் கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லாம உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அது பரவாயில்ல, விடுங்க சார். நாம நடக்க போற விஷயத்தை பத்தி பாப்போம். இப்போ கூட நேரம் நல்லா இருக்கு. வாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் சார், அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் சைன் பண்ணிடுவோம். எல்லாம் ரெடி சார். சார் ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லை. அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி நானும் சஞ்சீவும் அக்ரிமெண்ட்டை ஒரு வாட்டி படிச்சுக்கலாமா? ஷூர் அபி. ரவீனா, வாட் இஸ் திஸ்? ஏன் சிரிக்கிற? ஒண்ணுல டாட், அக்ரிமெண்ட் பேப்பர் இங்கிலீஷ்ல இருக்கும். அது எப்படி இங்கிலீஷே தெரியாத அபி படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அத நினைச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. அபி, நீங்க எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக இப்படியா? நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நீங்க படிச்சவங்கள ஆக முடியாது அபி. ரவீனா மேடம் அபியை நல்லா அசிங்கப்படுத்திட்டாங்களே. ரவீனா, என்ன பேசுற? பேசாம இரு. அபி, என் பொண்ணு பேசுனத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அது பரவாயில்ல சார். நாங்க சைன் பண்ண வேண்டிய அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் கொடுங்க சார். இருங்க சார், தரேன். கொடுங்க சார். தேங்க்யூ சார். சஞ்சீவ், இந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் படிச்சு என்னன்னு சொல்றியா? This is a business agreement between Bhima Rao Ramji and Sonali Bendre's son Aditya Verma from Duli, Maharashtra, and Abhirami and her husband Sanjeev Ramachandran, who is the daughter of Kandasamy Deivanai from Virgambakam, Chennai. மகாராஷ்டிரா மாநிலம் துளியை சேர்ந்த பீமா ராவ் ராம்ஜி சோனாலி பென்ட்ரே மகன் ஆதித்யா வர்மாவுக்கும் சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்த
கந்தசாமி தெய்வானை மகள் அபிராமி மற்றும் அவர் கணவர் சஞ்சீவ் ராமச்சந்திரன் இவர்களுக்கும் இடையில் போடப்படும் வணிக ஒப்பந்தம் இது. According to this agreement, within a period of 1 month, Abirami has to take charge as a manager responsibility of Verma's daughter, Ravina's company, which is named Ravina Dairy Farm. This company manufactures various dairy products, which இந்த ஒப்பந்தத்தின்படி அபிராமி வர்மாவின் மகள் ரவீனாவின் நிறுவனமான ரவீனா டைரி ஃபார்ம் என்ற பால் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயார் செய்யும் நிறுவனத்தை 1 மாத காலம் மேலாளராக பொறுப்பேற்று நடத்த வேண்டும். சஞ்சீவ் அக்ரிமெண்ட்டை பார்த்து படிக்கிறத அபி அப்படியே சரியா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க. அப்போ அபிக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுமா? within this 1 month deadline, Abirami should bring Ravina Dairy Farm as a best company of India and also Verma's daughter. Ravina should be awarded as the best business woman of the year. இந்த 1 மாத கால வரையறைக்குள் அபிராமி ரவீனா டைரி ஃபார்ம் நிறுவனத்தை இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனமாக மாற்றிக் கொடுக்க வேண்டும். மேலும் வர்மா மகள் ரவீனாவுக்கு இந்தியாவின் தலை சிறந்த பெண் தொழிலதிபர் என்கிற விருதையும் வாங்கிக் கொடுக்க வேண்டும். அபி இந்த வாங்குறாளே, ரவீனா மேடம் அபியை அசிங்கப்படுத்த நினைச்சு கடைசியில் அவங்க அபிக்கிட்ட அசிங்கப்பட்டு போயிட்டாங்களே. If Abirami completes the above mentioned things properly, then Verma will waive the debt of rupees 5 crores owed to Abirami's husband, Sanjeev Ramachandran. And also, Verma should make Sanjeev Ramachandran as equal shareholder in Verma Group. மேலே குறிப்பிட்ட விஷயங்களை அபிராமி சரியாக செய்து முடித்தால் வர்மா அபிராமி கணவன் சஞ்சீவ் ராமச்சந்திரன் மேல் ஏற்கனவே உள்ள 5 கோடி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் சஞ்சீவ் ராமச்சந்திரனை வர்மா குரூப்ஸ் நிறுவனத்தில் சரிபாதி பங்குதாரர் ஆக்க வேண்டும் என்பதே இந்த வணிக ஒப்பந்தம். This is a conscious and wholehearted agreement between Verma and Abirami. இந்த வணிக ஒப்பந்தமானது வர்மா மற்றும் அபிராமிக்கிடையில் சுய நினைவுடன் எந்த வற்புறுத்தலும் இன்றி முழு மனதுடன் போடப்பட்ட ஒப்பந்தமாகும். சூப்பர் அபி, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. சார், English is not a knowledge, sir. It's just a language. எஸ் அபி, யூ ஆர் கரெக்ட். இங்கிலீஷ்ன்றது லாங்குவேஜ் தான். யூ ஆர் கிரேட் இன் இங்கிலீஷ். இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோலாம் இங்கிலீஷ் தெரியாது சார். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? என்ன அபி சொல்றீங்க? சஞ்சீவ் இங்கிலீஷ்ல படிக்கிறாரு, அப்படியே நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றீங்க. கேட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றீங்க. சார், நீங்க போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் காப்பிய நான் காலையிலேயே இந்த அக்ரிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண உங்க ஸ்டாஃப் கிட்ட மெயில் பண்ண சொல்லி அதை கேட்டு வாங்கி சஞ்சீவ முழுசா அக்ரிமெண்ட்டை எனக்கு படிச்சு காட்ட சொல்லி அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ திரும்பவும் அக்ரிமெண்ட் காப்பிய நான் ஏன் உங்ககிட்ட படிக்க கேட்டேன்னா அதுக்கு காரணம் நான் காலையில படிச்ச அக்ரிமெண்ட்டும் இதுவும் ஒன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் சார்.
ஓகே அபி, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ம் ஓகே சார். அபி மேடம், இது உங்களுக்கான காப்பி. வர்மா சார், இது உங்களுக்கான காப்பி. 2 காப்பிலையுமே 2 பேருமே சைன் பண்ணுங்க. சைன் பண்ண. சஞ்சீவ் சார், நீங்களும் சைன் பண்ணிருங்க. ஓகே சார். அபி, முதல்ல நீங்க சைன் பண்ணிடுங்க.